ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரண் டப். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழில் பண்ண ஹாலிவுட் படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய படங்களை பார்த்தா தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா புதுசாக தமிழில் பண்ண போகிற படங்களை லிஸ்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். சீஃப் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லராக பார்த்தீங்கன்னா 2024 இயரில் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ கேரக்டரான பென் இவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட்டாக இருக்கார், அதுவும் சீஃப் ஏஜென்ட்டாக இருக்கார். அவரோட ஒய்ஃபை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம் பிளாஸ்ட்டில் அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணத்தை இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நிறைய சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. ஸோ அந்த ஒய்ஃபை கொன்னது யார், இந்த பாம் பிளாஸ்ட் பின்னாடி யார் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த பிளாட் டைம். படத்தோட பேசிங் ஓகேவாக இருக்கும். ஹீரோ கேரக்டரில் ப்ளே பண்ண ஆரன் எக்கர்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில இடத்துல நல்லாவே எமோஷன்ஸை பார்த்தோன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காரு. 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்கும், அதுவுமே நல்லா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவின்றதுனால கண்டிப்பாக நம்ம வழக்கமாக பார்க்குற ஸ்பை த்ரில்லர் படங்கள் போல தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் எல்லா சீன்ஸுமே ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பை த்ரில்லர் ஜானர்லாம் படங்கள்லாம் படிக்கணும், நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு IMDbயில் 4.7/10 கொடுத்துருக்காங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. உங்களுக்கு ஸ்பை த்ரில்லர் ஜானர்லாம் பிடிக்கும்னா படத்தை செக் பண்ணி பாருங்கள். The world has changed, man. We are enemies once more. You've never... Why does it matter? I like to know the names of the people I'm gonna kill. நெக்ஸ்ட் மூவி 2024 ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆன இட் எண்ட்ஸ் வித் அஸ். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பிளாட் என்னென்னா, ஃபீமேல் லீட் கேரக்டரான லில்லி அவளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்குது. அதனால் ஒரு ஃப்ளவர் ஷாப்பை பார்த்தினா ஆரம்பிக்கிறா. லில்லிக்கு சீரியஸான ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் தான் பிடிக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆச்சு, அந்த பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த கடைக்கு நம்ம ஹீரோ பார்த்தினா வராரு. 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணுற சான்ஸ் பார்த்தினா வருது. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பில்டாக ஆரம்பிக்குது. இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டர் நம்ம ரேன் ரெய்னால்ஸோட ஒய்ஃபு பிளேக் லிவ்லி தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் தான் நடிச்சிருக்காரு, ஜஸ்டின்றவர். அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸு அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம் இது. கோலன்ற ஆத்தர் அவங்களோட நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் ட்ராமாலாம் மொழி பிடிக்கணும்னா இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. IMDbயில் இந்த படத்துக்கு 6.5/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் நீ தான் என் சந்தோஷமே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு அனிமேஷன் மூவி, ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ் ட்ரைடர்ஸ் ஆஃப் வார்ஸ். 2017 ஒரு சைஃபை ஆக்ஷன் ஜானரில் பற்றின ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை சோனி பிக்சர்ஸ் அனிமேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ். 2012 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ் ஏலியன் இன்வேஷன் சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கான சீக்வல் தான் இது. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்து தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, ஸ்டாண்டர்ட்லாம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக அந்த படத்தோட பிளாட் என்னென்னா, ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். இவங்க பிளானெட்டை பாதுகாக்கிற ஒரு கார்டியன்ஸ்னு சொல்லலாம். மார்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. பக்ஸ்னால் நீங்கள் நம்ம சின்ன வயசில் 1997 பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்திருக்கும், ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ்ன்ஸு. அதுவும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு படம் தான். ட்ரூப்பர்ஸ் பக்ஸுக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார் நடக்குது. ஸோ அந்த வாரில் அவங்க எப்படி அந்த பக்ஸை எதிர்த்து நிற்கிறாங்க, அந்த பக்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றிக்கிறாங்க தானே அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த பிளாட் டைம். படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி ஓகேவாக இருக்கும், ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. அனிமேஷன் பார்க்கறதுக்கு வீடியோ கேமில் வர அந்த கட் சீக்வன்சஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சோனி பிக்சர்ஸ் தான் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருப்போம், 1997 ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தோட ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பார்த்தவங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரியான ஒரு கதை தான் இது. நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன விஜய் 69. படத்தோட பிளாட் என்னென்னா, மெயின் லீடான விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா 69 வயசு ஆகுது. ஒரு ரிட்டையர்ட் கோச். இவர் தன் லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு விஷயமே சாதிக்காத இவர் தான் இறந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசுகிறதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. அதுக்காக ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாரு. ட்ரையல் தான்ற காம்படிஷன்.
பேசிக்காக இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், சைக்கிளிங்கு, அப்புறம் ரன்னிங்கு, இது 3 கலந்த ஒரு காம்படிஷன் தான் இது. ஸோ இந்த காம்படிஷனை கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மெயின் லீடர் நடித்த அனுபம் கர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடத்துல எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவின்றனால கிளைமேக்ஸை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் அது கொண்டு போன விதமும் அழகாக இருக்குது. 69 வயசு அவருக்கு ஒரு சின்ன பையன் ட்ரைனிங் கொடுத்துக்குமே காமிச்சிருப்பாங்க. அவனுக்கும் இவருக்கும் உள்ளமான அந்த பாண்டிங்குமே நல்லா அழகாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தை அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். கனவுக்கு என்னைக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹெரால்ட் அண்ட் த பர்பிள் கிரையான். 2024 ஒரு ஃபேமிலி காமெடி சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பிளாட் என்னன்னா, ஹெரால்ட் அண்ட் த பர்பிள் கிரையான் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட மெயின் லீடான ஹெரால்டு, அவர் கையில் ஒரு கிரையான் இருக்கும். அந்த கிரையானை வச்சு அவர் என்னென்ன வரைகிறாரோ அது எல்லாமே அவர் கைக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அப்படி அவர் அந்த கிரையானை வச்சு ஒரு கதவை வரைகிறாரு. அந்த கதவு மூலயமா ரியல் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ ரியல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு பேசிக் பிளாட்டே. நம்ம சின்ன வயசில் ஷக்கலக்க பூம்பம் பார்த்துருப்போம். அந்த பென்சிலை வச்சு என்னென்ன வரையுமோ அதெல்லாம் ரியல் லைஃப்பில் வந்துடும். அதேமாரி கதை தான் இது. ஹெரால்ட் கரில் ப்ளே பண்ண ஜாக்ரி லேவி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எமோஷன்ஸை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு கூட ஃப்ரெண்டாக பார்த்துன்னு ஒருத்தர் வருவார், மூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அதில் நடித்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் ஹியூமர்ஸ் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவி இது. ஸோ உங்களுக்கு ஃபேண்டசி போன்ற படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் மாதிரி டீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDbல 5.6 out of 10 கொடுத்துருக்காங்க. What were you thinking? Oh, no, honestly, I don't do a lot of thinking. ஸோ இதுதான் ரீசெண்டாக இப்போ வந்த படங்கள். இதில் நான் ஏதாச்சும் படங்களை மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வர வீடியோக்கள் நான் அதை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா, பை. See you.